எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர் அத்துமீறல். இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்த நிலையில் தொடர் கண்காணிப்பில் ராணுவம். காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியான பூஞ்ச் ரஜோரியில் இந்திய பாகிஸ்தான் இடையே விடிய மோதல். இரவு முழுவதும் உரைத்த வெடிகுண்டு சத்தங்களால் அச்சத்தில் உறைந்த காஷ்மீர் மக்கள். பதான்கோட், உதம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் முறியடிப்பு. 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய ராணுவம் விளக்கம். தாக்குதல் நடத்த ஏவப்பட்ட பாகிஸ்தானின் ஏவுகணைகளை நடுவானில் அளித்தது இந்தியா. பதான்கோட், உதம்பூர் ஆகிய பகுதிகளில் அதிகாலையில் வெடிச்சத்தம் கேட்டதாக உள்ளூர்வாசிகள் தகவல். பாகிஸ்தானின் தாக்குதல் முறியடிக்கப்பட்ட நிலையில் இந்திய ராணுவம் தகுந்த பாதுகாப்பை வழங்கி வருவதாகவும் விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் பாகிஸ்தானின் ஊடுருவல் சதி முறியடிப்பு. ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாதிகள் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். ஜம்மு காஷ்மீரில் பள்ளி கல்லூரிகள் 2 நாட்கள் மூடப்படுவதாக அறிவிப்பு. பஞ்சாப் மாநிலங்களில் 3 நாட்களுக்கு மூட உத்தரவு. போர் சூழல் காரணமாக பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உச்சகட்ட பாதுகாப்பு. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என ராணுவம் எச்சரிக்கை. ஜம்மு, பதான்கோட் மற்றும் உதம்பூரில் உள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல். உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ள நிலையில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் விளக்கம். போர்க்கால எச்சரிக்கையாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகரில் மின்சாரம் துண்டிப்பு. முக்கிய நகரங்கள் இருளில் மூழ்கிய நிலையில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு. ஜம்மு காஷ்மீரின் குடியிருப்பு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல். உரி பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தீப்பிடித்து இருந்த உணவகம். ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதியில் உள்ள மக்கள் இரவோடு இரவாக வெளியேற்றம். பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் நடவடிக்கை. பாகிஸ்தான் தாக்க திட்டமிட்ட ஜம்மு விமான நிலையத்தில் NSG கமாண்டோக்கள் குவிப்பு. பாகிஸ்தானின் ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட நிலையில் மேலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என தகவல். ஜம்மு காஷ்மீரில் அத்துமீறி நுழைந்த 4 பாகிஸ்தான் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் 2 விமானிகள் உயிருடன் பிடிபட்டதாகவும் தகவல். ராஜஸ்தானின் ஸ்ரீகங்கா நகரில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது மாவட்ட நிர்வாகம். பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். குஜராத்தில் உள்ள ஹசீரா துறைமுகம் தாக்குதலுக்கு உள்ளானதாக பரவும் வீடியோ பொய்யானது. 2021ஆம் ஆண்டு நடந்த விபத்தின் காட்சிகள் தற்போது பரப்பப்படுவதாக குஜராத் அரசு விளக்கம். பாகிஸ்தானின் தாக்குதலை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. முப்படை தளபதிகள் ராஜ்நாத் சிங் மற்றும் உயரதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை என தகவல்.
தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. நாட்டின் பாதுகாப்பு சூழல் குறித்து கேட்டறிகிறார். இந்திய எல்லைப் பகுதிகளில் எச்சரிக்கையுடன் இருக்க மத்திய அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. இந்தியாவின் இறையாண்மை, மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தயார் என்றும் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களில் தொடரும் பதற்றம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் ஆலோசனை. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத், பலூச்சிஸ்தான் மற்றும் லாகூரில் இந்தியா பதிலடி தாக்குதல். ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து பாகிஸ்தானுக்கு இந்தியா தகுந்த பதிலடி. பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகம் மீது இந்திய கப்பற்படை அதிரடி தாக்குதல். ராணுவத்தை தொடர்ந்து அரபிக்கடலில் களமிறங்கியது கடற்படை. ஒடிஷாவின் சந்திப்பூரில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு அலுவலகத்தில் அவசர கூட்டம். இன்று மதியம் 2 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை என தகவல். இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபின் இல்லம் அருகே இந்தியா தாக்குதல் நடத்தியதாக தகவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஷபாஸ் ஷெரீப் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க திட்டம். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தானில் ராணுவத்தினரை குறிவைத்து பலூச் விடுதலைப் படையினர் கடும் தாக்குதல். கிழக்கே இந்தியா, தென்மேற்கே பலூச் விடுதலைப் படையின ஒரே நேரத்தில் தாக்குதலை எதிர்கொள்ளும் பாகிஸ்தான். பாகிஸ்தானிய ட்ரோன்கள் வானிலேயே அழிக்கப்பட்டதால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை. இந்திய ராணுவம் விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் எல்லைக்கோட்டை தாண்டி பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு. பாகிஸ்தானின் ஊடுருவல் முயற்சி தகர்க்கப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு படை அறிவிப்பு. போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு பாகிஸ்தான் வீரர் சிறைபிடிக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் மறுப்பு. லாகூர், கராச்சி துறைமுகத்தில் எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்றும் விளக்கம். ஜம்முவில் நடந்த ட்ரோன் தாக்குதல்களுக்கு பின்னால் பாகிஸ்தான் இல்லை என அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் எவ்வித தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்றும் விளக்கம். தாக்குதலை கைவிட்டு இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் பிரதமருடன் அமெரிக்கா பேச்சு. இந்திய பாகிஸ்தான் இடையிலான தற்போதைய சூழலில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் கருத்து. இந்த போர் அணு ஆயுத போராக மாறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பதாகவும் பேச்சு. பத்தான்கோட் மற்றும் ரஜோரியில் பயங்கரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவல் தவறானது. வதந்திகளை நம்ப வேண்டாம் என இந்திய ராணுவம் வேண்டுகோள். சண்டிகர், குலு, லூதியானா உட்பட நாடு முழுவதும் 24 விமான நிலையங்கள் மூடல். உச்சகட்ட பாதுகாப்பு படையத்தில் விமான நிலையங்கள். ஸ்ரீநகர், ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்து கொள்ளலாம். இண்டிகோ விமான நிறுவனம் அறிவிப்பு.
மும்பையில் உள்ள முந்திரா துறைமுகத்தை தற்காலிகமாக மூடுகிறது இந்தியா. பாகிஸ்தான் அத்துமீறி வரும் நிலையில் இந்தியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் மோதல் தொடரும் நிலையில் டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு. இந்தியா கேட் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் டெல்லி போலீசார் தீவிர கண்காணிப்பு. பஞ்சாபில் 3 நாட்களுக்கு கல்வி நிறுவனங்கள் மூடல். ஜம்மு காஷ்மீரிலும் 2 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. குஜராத், பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினரின் விடுமுறைகள் ரத்து. டெல்லியில் அனைத்து அரசு ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. பாகிஸ்தான் தாக்குதலால் தர்மசாலாவில் நடைபெற்ற IPL போட்டி பாதையிலேயே நிறுத்தப்பட்டு ரசிகர்கள் வெளியேற்றம். பாகிஸ்தான் ஒழிக என முழக்கமிட்டு கொந்தளித்த ரசிகர்கள். பாகிஸ்தானுக்கு ஆதரவான 8000 எக்ஸ் தள கணக்குகளை முடக்க மத்திய அரசு வலியுறுத்தல். வதந்தியான தகவல்களை பரவுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. நாடு முழுவதும் இன்று முதல் நடைபெற இருந்த CA தேர்வுகள் ஒத்திவைப்பு. ICAI அறிவிப்பு. காஷ்மீரில் கல்லூரிகளில் பயிலும் 17 தமிழ்நாடு மாணவர்கள் தங்களை மீட்கக் கோரி முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு கடிதம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு உறுதி. பயங்கரவாதத்தை இலங்கை ஒருபோதும் ஆதரிக்காது. அதற்கு எதிரான முயற்சிகளுக்கே ஆதரவு. அணிசேரா வெடிகுற கொள்கை பிராந்திய அமைதி என்பதில் உறுதியாக உள்ளதாகவும் இலங்கை அரசு கருத்து. நாடு முழுவதும் இன்று தொடங்க இருந்த CA தேர்வுகள் ஒத்திவைப்பு. திருத்தப்பட்ட தேதி பின்னர் வெளியிடப்படும் என்றும் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். IPL கிரிக்கெட் தொடரில் மீதமுள்ள போட்டிகள் ஒத்திவைப்பது தொடர்பாக BCCI இன்று ஆலோசனை. இந்திய பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் முக்கிய முடிவு எடுக்க வாய்ப்பு.